18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? ஏப்பா என்னப்பா எல்லா இடத்துலயும் நீங்க தான் இருக்கிறீங்க, வேலையில தான் வந்துட்டீங்கன்னு பார்த்தா விளையாட்டு போட்டிக்கே வந்துட்டீங்களே அப்படின்னு ஏகப்பட்ட பேர் புலம்புற மாதிரி ஒரு சம்பவம் சீனால நடந்திருக்குது. என்னப்பான்னு கேட்டீங்கன்னா, ரோபோக்கள்லாம் ஃபுட்பால் விளையாட எப்படி இருக்கும், ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கிரவுண்ட்ல இறக்கி விளையாட வச்சிருக்காங்க.调整策略或者画这些或者这个机器的反应快而不快，第一时间就知道了。对，你讲说正面相挂，球就在中间，除非你认。ஒரு ஊர் செழிப்பா இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி தெரியும்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகளோட நிலைமை வச்சுதான் அது கிடைக்க முடியும். இப்ப என்னப்பா விஷயம்னு கேட்டீங்கன்னா, மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி இருக்கு. அதனால பாசனத்திற்காக ஏற்கனவே தண்ணி திறந்து வச்சிருக்காங்க. இப்ப கூடுதலா நீர் திறந்திருக்காங்க. அதை பார்க்க அவ்வளவு கூட்டம். ஒவ்வொரு முறையும் மேட்டூர் அணை நிரம்பக்கூடிய அந்த தருவாய் இருக்குல்ல, விவசாயிகளோட மனசு நிறைஞ்ச மாதிரிங்க. முழு கொள்ளளவை எட்டியாச்சு, தண்ணியும் திறந்தாச்சு, அப்புறம் என்ன களத்துல இறங்கி பாட்டை பாடி நடவு நட வேண்டியது தானே அப்படின்னு விவசாயிகள்லாம் களத்துல இறங்கிட்டாங்க. அப்புறம் எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளம், குளிக்க தடைன்னு ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இங்க ஒகேனக்கல்ல பாருங்க, 78,000 கனடி 80,000 கனடி போயிட்டு இருக்குது. பயங்கர வெள்ளம், எங்கேயுமே குளிக்க முடியல. எங்கப்பா போறது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. திருப்பரப்பு அருவியில பயங்கரமான தண்ணி பார்த்துங்க, ஜாலியா குளிச்சு என்ஜாய் பண்ணிருக்கிறாங்க மக்கள். தமிழ்நாட்டில் அடிக்கடி சில விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த கயிறு கட்டிட்டு மாணவர்கள்லாம் ஸ்கூலுக்கு வராதிக்கப்பா, எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சில டைம் சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு கேட்குறப்ப, சாதி அடிப்படையில் மத அடிப்படையில் அடையாளங்கள் இருக்கக்கூடாது, மாணவர்கள் எல்லாரும் சமம் அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இது எங்க அடையாளம், நாங்கள் போட்டுட்டு வரதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கத்தான் செய்றாங்க. சரி, மக்கள்கிட்டே கேட்டுருவோம், இந்த அடையாளங்கள்லாம் இருக்கணுமா கூடாதா அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம். மக்கள் சொன்ன கருத்துக்களை பாருங்க. ஜாதியும் மதமும் எந்த அடையாளமும் தேவையில்லை. நம்மளோட படிப்புக்காக தான் நம்ம போகிறோம். அதனால நமக்கு அந்த இடத்துல தேவையே கிடையாது. ஒழுக்கம், பண்பு, படிப்பு இதுதான் முக்கியம். சமமான கல்வி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சாதி மத அடையாளங்களும் இருக்கக்கூடாது, நிச்சயமாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. சாதிய மத அடையாளங்களுங்கிறது மனித குலத்துக்கே ஒரு தேவையில்லாத ஒன்று, ஒரு விஷம் மாதிரி தான். மாணவர்கள் ஜாதி மதங்கள் எதுவும் பார்க்கக்கூடாது, எதுவும் கயிறு கட்டிக்கிட்டு ஜாதி எந்த மதங்களும் செய்யக்கூடாது. ஜாதி மத அடையாளங்கள் பள்ளி கல்லூரி ஒர்க் பண்ணுற பிளேஸு எந்த இடத்துக்கும் தேவையில்லாத ஒன்று. அது நட்பு ரீதியாக பாதிக்கும். படிக்கும் குழந்தைகளுக்கு சாதி முறையை அணுகுவது முறையானது அல்ல. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு கயிறு இருக்குது. அந்த கயிற்றை கட்டிக்கிட்டு நான் இப்படி அந்த அடையாளப்படுத்துகிறாங்க தன்னை. அது பள்ளிக்கூடத்தில் அந்த ஆசிரியர்கள் கவனத்தில் எடுத்து அவங்க தான் இதுக்கு உண்டான தீர்வை கொண்டு வரணும். கைகளில் வண்ண கயிறுகள் மூலம் மத சாதி அடையாளங்கள் காணப்படுவது கண்டிக்கத்தக்கது. அவன் ஜாதி சம்பந்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் தேவையில்லாது தான். இப்போ ஜாதி பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு அதிகமாக பள்ளி மாணவர்களுக்குள்ளேயே அதிக பாகுபாடு வேறுபாடும் ஆகுதுங்க. சாதி வெறியோடு நடந்து கொள்வது அல்ல மத வெறியோடு நடந்து கொள்வது என்பது அவர்களுக்கும் நல்லதில்லை, சமூகத்துக்கும் நல்லதில்லை. ஒருத்தர் ஒரு நம்பிக்கையில் வச்சுருப்பாங்க.
ஒரு வீட்டை ஒரு மாதிரி இப்போ ஒரு தெய்வத்தை கும்பிடுவாங்க. அவங்க வந்து ஒருத்தர் ஒரு இதுக்கு போனோம்னா ஒரு கயிறு கொண்டாடுவாங்க, அதை கட்டுவாங்க. அதே மாதிரி பசங்களுக்கு யாரும் கட்ட மாட்டாங்க. ஒரு 10-15 வயசானா தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. அதான் என்னுடைய கருத்து. அது மாதிரி கட்டலாம், கட்ட பற்றி இல்லை, அவங்க நம்பிக்கை. ஜாதி மதம் தான் கெத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எதுக்குமே ஆகாது, சோத்துக்கு ஆகாதுன்னு. படிப்பு தான் முக்கியம் என்றதை குழந்தைகள் மனத்தில் ஏற்படுத்த வேண்டும். மாணவர்கள் வளரும் போதே இது போல ஜாதியும் மதமும் அவர்கள் கையிலே இருக்குமானால் வளர்ந்த பிறகு அவர்கள் ஒரு அதிகாரியாக போய் உயர்ந்த இடத்திலே அமரும் போது அந்த எந்த பார்வையிலே அவர்கள் பணி செய்வார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி எழுகிறது. இருக்கின்ற பெரியவர்கள், அது ஜாதிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, மத தலைவர்களாக இருந்தாலும் சரி, சாதிய உணர்வுகளையும் மத உணர்வுகளையும் வெறித்தனமாக இளைஞர்கள் மத்தியிலே புகுத்துவதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க என்ன விளையாடுறாங்க, சேஃப்டியா இருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் பெற்றோர் கொஞ்சம் கூடுதல் கவனிக்க வேண்டிய தேவை இருக்குங்க. என்னன்னா, திண்டுக்கல் பக்கம் இப்படிதான் ரயில்வே மேம்பாலத்து மேல புறா பிடிக்கிறதுக்காக ஒரு சிறுவர் போய் சிக்கிக்கிட்டா. அப்படி அதுக்கப்புறம் தீயணைப்பு வீரர்கள்லாம் போய் மீட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் சூதானமா இருங்க. நான் திரும்ப அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் ரொம்ப கூடுதல் கவனமாக பெற்றோர்களாக இருக்கணும். குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சமும் கண்ணுமைக்கிற நேரத்தில் என்னமோ நடந்து போகுது. இந்த திண்டுக்கல் பக்கத்தில் அப்படி தான் 6 வயது சிறுமி தண்ணி தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கொஞ்சம் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்குங்க. பாருங்க, இந்த மசனகுடியிலிருந்து மாயாறு போகக்கூடிய சாலை ரொம்ப அடர்ந்த வனப்பகுதி. வனவிலங்குகள்லாம் அடிக்கடி கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த பகுதியில் போறப்ப சூதனமா போங்க, வண்டி எங்கேயுமே நிப்பாட்டாதீங்க, ஒரே ஸ்ட்ரெச்சா போயிருங்க அப்படின்னு வனத்துறை அடிக்கடி எச்சரிக்கைலாம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்னப்பா சம்பவம் அப்படின்னா, அந்த சாலையில் போன ஒருத்தங்க கரடியை பார்த்து செல்ஃபி எடுத்து அதை பகிர்ந்துக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, வனவிலங்குகளுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க, நேரம் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு வனத்துறை சொல்லியிருக்கிறாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் இப்போ அப்படி சொன்னேன், அதாவது இரட்டை இலக்கத்தில் தான் நிற்போம் அப்படின்னு நான் எப்பயும் சொல்லலை. ஆனால் அவர் சொல்லியிருக்கலாம். அவர் ஏன் சொன்னார் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த காரணத்தையும் நானே சொல்கிறேன் அப்படின்னு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விளக்கியிருக்கிறார். இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறார், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இரட்டை இலக்கம்ங்கிற பேரே சொல்லலையே. எத்தனை தொகுதிகள் நீங்கள் கேட்பீர்கள் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் திரும்ப முதன்மை செயலாளரை கேட்டபோது அவர் அங்கீகாரம் வேணும்னா 8 சட்டமன்ற உறுப்பினர்களாவது வெற்றி பெற்றிருக்கணும். அதை நினைச்சு ஒரு 12 தொகுதி கேட்கலாம். ஆனால் அது கூட என்னுடைய முடிவல்ல, எத்தனை என்பதை தலைமை கழகம் தலைமைதான் தீர்மானிக்கும்னு பதில் சொல்லிட்டார். 12ங்கிறது யாரும் யோசிக்கவும் இல்லை, வைக்கவும் இல்லை. அவரது உதாரணத்துக்கு சொல்லும்போது ஒரு 12 தொகுதி கேட்கலாம், அது கூட இறுதியான முடிவல்ல, தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதான் நடக்கும் சொல்லிட்டார். அதாவது பாருங்க, இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோன்னு முன்கூட்டியே அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சதுனால இப்படிலாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு உபதேசம் பண்ணி தான் பண்ணணும்னு எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பொங்கி எழுதிருக்கிறாரு. எதுக்கு என்ன அப்படின்னு பாருங்க. தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லி சீமான் உள்ளிட்டோர் வலியுறுத்தி வர்றாங்க. திருச்செந்தூர் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும். சீமான் நாங்கள் நடத்துவோம் என்பதை தெரிந்துதான் இப்படிப்பட்ட கோரிக்கையை வைத்துக் கொண்டு இருக்கின்றார். அவருக்கு மறதி அதிகம். ஏற்கனவே பழனியிலே பாரத தண்டாயுதபாணி சாமி திருக்கோவிலே தமிழில் குடமுழுக்கு நடத்தி இருக்கின்றோம். மருதமலையிலே நடைபெற்ற குடமுழுக்கிலும் என் அப்பன் முருகனுக்கு தமிழிலே குடமுழுக்கு நடத்தி இருக்கின்றோம். ஏன் அதிகப்படியாக சொல்லுகிறோம்? வயலூர் முருகன் திருக்கோவிலிலே அனைத்து ஜாதி அர்ச்சகலாம் திட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட அர்ச்சகரை வேள்வி குண்டத்திலே உட்கார வைத்து மந்திரங்களை ஓத வைத்திருக்கின்றோம்.
குடமுழுக்கன்று கோபுர கலசத்திற்கு அனைத்து ஜாதியில் அர்ச்சகராகலாம் திட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டு பணி நியமனம் செய்யப்பட்ட அர்ச்சகர் கோபுரத்தின் கலசத்திலே புனித நீரை ஊற்றிய பெருமை இந்த ஆட்சியை சாரும். ஆகவே சீமான் போன்ற உபதேசத்தால் இந்த ஆட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் 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 என்றிருக்கின்ற எங்கள் முதல்வர் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்போதும் தமிழ், இங்கும் தமிழ். ஆகவே தமிழ் மந்திரங்கள் உச்சரிக்கப்படும். ஒரு பக்கம் அமைச்சர் இப்படி தாக்க, இன்னொரு பக்கம் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர் பக்கத்துக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சுமையா இருக்குன்னு சொல்றாரு. யாரு சும்மா, எதுக்கு சும்மா, என்ன சும்மா, இதெல்லாத்தையும் விளக்கமா சொல்லணும்ல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார். சீமான் எந்த அர்த்தத்தில் சொன்னாருன்னு தெரியல. அப்போ சுமை இல்லாத கட்சி எதுன்னு அதையும் அவர் விளக்கமாக சொல்லியிருந்தாக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும். யார் சுமை யார் சுமை இல்லை என்பதை மதிப்புக்குரிய சீமான் அவர்கள் சொல்லியிருந்தால் நன்றாக இருந்தது. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான நைனா நாகேந்திரன் தாக்கி பேச, இன்னொரு பக்கம் மூத்த அமைச்சர் ஒருத்தர் நைனா நாகேந்திரன் தாக்கி பேசியிருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, அவங்க டீம்ல ஏகப்பட்ட குழப்பம் பஞ்சாயத்துலாம் இருக்கு, அந்த பஞ்சாயத்தை முதல்ல முடிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் இங்க வரட்டும் சரியா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அவங்க கொள்கையெல்லாம் சரி, அமைச்சர் கூட்ட அமைச்சரவையா தனி அமைச்சரவையான்னு அவரை சொல்ல அதுக்கப்புறம் எங்ககிட்ட வர சொல்லணும். அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை முடிச்சுட்டு வர சொல்லணும். ஆளாளுக்கு ஏகப்பட்ட விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்க. அடுத்து அந்நியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா ஆமா வெரி குட் வெரி குட், வரவேற்கலாம் வரவேற்கலாம், அதாவது கூட்டணி ஆச்சு, இட்ஸ் டெஃபினெட்லி சூப்பர், வரவேற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழக கட்சிகளினுடைய தலைமையிலான ஒரு ஆட்சி இருந்தால் நல்லது. ஆட்சியில் பங்கு அப்படின்றது எல்லா கட்சிகளும் வலியுறுத்தாங்க. நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன், கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துகிட்டு இருக்கு, எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு. தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது, வரவேற்கத்தக்கது. தாய போல பிள்ளை நூலை போல சேலன் பார்க்கல, அந்த மாதிரி அம்மா இப்படி சொல்ல, அடுத்த ஒரு பிள்ளை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா டெஃபினெட்லி கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்கது, கூட்டணி ஆட்சி இருக்கணும், அதுவும் திராவிட இயக்கங்களால் இந்த கூட்டணி ஆட்சி வந்துச்சுன்னு வச்சுக்க மேலும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அமையணும், அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அது திராவிட சித்தாந்த உள்ள கூட்டணி ஆட்சியாக தான் அது அமையணும், வேறு யாருக்குமே இங்கே இடம் இல்லை. இது தமிழ்நாடு என்பது திராவிட நாடு, திராவிட கொள்கையை கொண்ட கட்சிகள் தான் கூட்டணி ஆட்சி பெறும். திமுக போனால் சங்கடம், அதிமுக போன சங்கடம், அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க. அடுத்து என்னப்பா நீங்க மருத்துவர் ராமதாஸை சந்திச்சதை இப்படி இல்லாம விமர்சனம் பண்ணியிருக்கிறார், அப்பெல்லாம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாரு அண்ணன் செல்வ பிறந்தக. இன்னொன்னு சொல்லியிருக்கிறார், என்னப்பான்னு கேட்டீங்கன்னா, இந்த விசிகா பாமக ரெண்டும் ஒரே அணியில இருந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு மரியாதை நிமித்தமா சந்திச்சோம், அவர் இதை மகிழ்ச்சியோட பாராட்டி இருக்கணும். இது அரசியலாக்குறது தான் மிகவும் வேதனையா இருக்கு. ஆனா எங்களை மாதிரி ஆட்கள் போய் பார்க்கறத போயிட்டு எதற்காக விமர்சனம் செய்கிறார், என்ன பாசன்றார்னா சங்கடமா இருக்கு. எங்களுக்கெல்லாம் பெயரளவில் மட்டும் அன்புன்னு இல்லை, உண்மையான அன்பு மருத்துவர் ஐயா மேல இருக்கு. எங்களுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். மருத்துவர் ஐயாவை சந்திச்சதில் என்ன அரசியல் இருக்கும்? இப்ப இந்தியா கூட்டணி என்பது வலிமையா இருக்கு. எங்க கூட்டணி என்பது இருக்கிறவங்க எங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்காங்க. திமுகவுக்கு என்ன சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு? திமுகவுக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப எங்களுக்கு கூட்டணியில கட்சிகள் இல்லை, இன்னும் தேவை இருக்கு அப்படின்றதுக்கு சூழ்ச்சியா? அது மாதிரி சூழ்ச்சியே இல்லையே. பாமகவும் விடுதலை சிறுத்தையும் ஒரே கூட்டணியில் இடம்பெறுவதற்கான சூழல், ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருந்து ஒரே தளத்தில் இருந்தால் தான் ரெண்டு சமூகத்திற்கும் நல்லது. கடந்த சில வாரம் அப்பா வகை பிரச்சனையா இருந்துச்சு, இப்போ என்னப்பான்னு கேட்டீங்கன்னா இரு அணிகளுக்கான பிரச்சனையா மாறி இருக்கிறதா புரிஞ்சுக்க முடியுது. என்னப்பா அப்படி நடந்து போச்சுன்னு கேட்டீங்கன்னா, நிர்வாகிகள் மத்தியில் இப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் இருக்கிறார்ல, அவரு அன்புமணியை தாக்கி சும்மா ஏகப்பட்ட விஷயத்தை பேசியிருக்கிறார். வாக்காளர்கள் ஐயா பின்னாடி நிர்வாகிகளை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? சின்ன சொட்டா போட்டுருவாங்களா? எங்க தியாகத்தை பார்ப்பாங்க. பண்ணி இடஒதுக்கீட்டுக்காக எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காரு ஐயா. ஐயாவுடைய தியாகத்தையும் எங்க அண்ணன் அன்புமணி தியாகத்தையும் ஒப்பிட்டு பாருங்க, ரெண்டு தியாகத்தை ஒப்பிட்டு பாருங்க. காவல்துறைக்கு நான் சொல்லுகிறேன், மருத்துவர் ஐயா அவர்களை ஆதரிப்பவர்கள் எல்லாத்துக்குமே உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஆனா நாங்க கோலை இல்லை, நாங்க கோலை இல்லை. தெருவில் இழந்த பிள்ளை கேவலம் பண்ணலாம் நான் கேட்கிறேன். அவனும் ஒரு பாட்டாளி, அவனும் ஒரு பாட்டாளி.
ஒரு மிகப்பெரிய தலைவர். எங்களுக்கு வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோன்னு சொல்லி அஸ்தி கலவை வச்சு கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோன்னு சொல்லி சொன்ன ஒரு மகத்தான தலைவர். இப்படி போய் தெருவோர வியாபாரிகளை இன்றைக்கு ஐயாவை அவமானப்படுத்துகிறேன்னு சொல்லி பாட்டாளி வர்க்கத்தை இன்னைக்கு அவமானப்படுத்துவதாக நாங்கள் கருதுகிறோம். அப்புறம் என்ன, ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. ஆனால் கடை முடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.